போன வருஷம் கோடை காலம், அதாவது சம்மரில் ஒரு வீட்டை போயிருந்தோம், தமிழ் வீட்டை. ஒரு ஐயா வந்து நல்ல வடிவாக கண்டுகள் எல்லாம் வச்சுருந்த மரக்கறி கண்டுகள் எல்லாம் வச்சுருந்தவர். அப்போ என்னளவு உயரத்தில் புடலங்காய் காய்ச்சிருக்குது, பாவக்காய் என்னுடைய முழங்கை, அதாவது ஒரு முழத்துக்கிட்ட வந்திருந்தது. இப்படி கத்திரிக்காய் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 சாணுக்கு நீளமாக வளர்ந்துருந்தது பாருங்கள் என்று சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் அன்பளிப்பாக தந்தார். நானும் ஒரு நண்பரும் போனாங்க அவர்கிட்ட வீட்டை. அப்போ நான் அதை பார்த்துட்டு நான் வேணாம்னு சொல்லிட்டேன். அப்போ இவர் காருக்குள்ள வரைக்கல என் நண்பர், அவர் கொஞ்சம் கொஞ்சம் கனகால நண்பர். அவர் என்ன கேட்டாருன்னா, அவற்றை ஒரு அந்த வீட்டு தோட்டத்தை இருக்கா நீங்கள் காணொலி எடுத்து போட்டு விட்டால் கன பேர் பார்த்துருப்பினமெல்ல, ஏன் இந்த வஞ்சம் என்று கேட்டார். இப்போ நான் சொன்னேன், அது என்னுடைய அறத்துக்கு மாறானது, அதை செய்யறது எனக்கு மனசு பிடிக்கலைன்னு சொன்னேன். இப்போ என்னன்னு கேட்டேன். நான் சொன்னேன், அந்த மூலையில் பார்த்துனீங்களா, நான் வீடியோ எடுக்க வெளிக்கிட்டேன், நிறைய அந்த அவர் வாங்கின கெமிக்கல் கேனுகள், மருந்துகள் அடித்து தான் இதை இப்படி வளர்த்துருக்கிறேன். இதுக்கு அப்போ வில்லங்கமாக எங்களுக்கு தந்துட்டேன். அப்போ தரும்போது வரைக்கல நான் அவர்கிட்ட கொடுத்த மரக்கறியும் எனக்கு கொடுத்த மரக்கறியும் வாங்கி எறிஞ்சு போட்டேன். அப்போ அவர் பேசினார், ஏன் அப்படி இதை கொண்டே சாப்பிடலாம், இதை கொண்டே சாப்பிட்டா அனுராபுரத்தில் இருக்கிற நிலவரம் தான் நமக்கும் வரும். அனுராபுரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எங்களுக்கு பொருளாதார தடை இருக்கும்போது சந்திரிகா காலத்தில் அங்கே நிறைய அதாவது முறையற்ற ரீதியில் நிறைய இதுகளை பாவிச்சு, பசலைகளை பாவிச்சு, ரசாயன பசலைகளை பாவிச்சபடியாக, அதுகளோட பேரை சொல்கிறது சரியில்லை, பாவிச்சபடியாக அங்கே நீங்கள் பார்க்குற 10 ஆட்களில் 6 பேருக்கு கிட்னி ஃபெயிலியர். அங்கே எங்கே அன்றாபுரத்தில் இது நீங்கள் ஐநா ரிப்போர்ட்டில் கூடி இருக்குது, ஐக்கிய நாடுகள் சபை இந்த ரிப்போர்ட்டில் கூடி அது இருக்குது. அப்போ இவர் கேட்டார், நீங்கள் என்ன செய்கிற, நீங்கள் உங்களோட விட்ட பெரிய வேப்ப மரம் வச்சிருக்கிறீங்களோ 13 வருஷமா, இப்போ எங்களுக்கு 14 வருஷம் இருக்குது, அது என்ன விட நல்ல உயரமான வேப்ப மரம், அதுக்கு தனியே எங்களுடைய மாட்டுக்கட்டையில் இருக்கிற மாடு, ஆடு, கோழி, முயல் எல்லாம் நிற்கிறது, அதில் ஒரு கவளம் அள்ளி போட்டு தண்ணி ஊற்றுவோம் இருந்துட்டு. அது இப்போ நான் உங்களுக்கு காட்டப்போம். அது மட்டும்தான் போடுறாங்களோ, இவ்வளோ பெருசாக வந்துருக்கு. ஏன் இப்படி ஒரு இந்த கோடை காலம் ஒரு 3 மாதம் வாரது உங்களோட மன மகிழ்ச்சிக்கு நீங்கள் செய்கிறீங்க. அதுக்கு என்னது, இந்த கடையில் வாங்கி அந்த நீல திரவத்தை ஊற்றுறது, அதை செய்து ஏன் மண்ணையும் மடலாக்கி உங்களோட உடம்பையும் வந்து புற்றுநோய் வர பண்ணுறீங்க. அதை விட கடையில் வாங்கி சாப்பிட்றது மேல் அப்படின்னு நான் அவருக்கு விளக்கமாக சொன்னேன். சரிதானே? ஏன்னா நான் நம்மாழ்வாரனுடைய மாணவன், இயற்கையை நேசிக்கிறவரா. அப்போ அவர் சொன்னார், உங்களோட சிந்தனை நல்லது, மக்களுக்கு இதை வடிவாக சொல்லுங்கள், சரி உங்களோட காணிக்கில் இருந்து இதை பில்லுங்க வாங்கிட்டு போட்டுமாண்டு. நான் சொன்னேன், இது தூரம் இருக்கிறது, அப்போ ஆக்கள் வந்து தண்டையிலாது, இதை வெட்டி அள்ளுறது நடி சரியான கஷ்டம். அப்போ நாங்கள் அதை எடுத்து அப்படியே கொண்டே வெளியில் போடுற நாங்கள் ஆக்களை வச்சு தான் செய்யணும். அது எவ்வளவு நடி என்றாலும் அதை நீங்கள் கொஞ்சம் முன்மாதிரியாக செய்து காட்டுங்க என்று சொல்லி சொன்னார். அப்போ இந்த வருஷம் அதுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய இந்த பண்ணையில் இருந்து இதெல்லாம் சாணம், ஆட்டுப்புழுக்க, முயல் புழுக்க, முயல் மூத்திரம், மாட்டு மூத்திரம் எல்லாம் அப்படியே உண்டானுண்டு வந்து அதுகள் உக்கி ஒரு 3-4 வருஷம் இருக்குது உக்கி. அது வந்து ஒரு மற்றவர் எங்களுடைய இயற்கை இன்னொரு ஆள் பயோடைனாமிக் ஃபார்மர் இருக்கிறார்ல, உயிராற்றல் விவசாயம், அவர் சொல்ல திருமணம் அதை விற்காதீங்க, இது கருப்பு தங்கம், இதேன் விற்கிறீங்க, நாங்கள் இங்கே எவ்வளோ செய்யலாம் என்று சொல்லுவார். அவர் தான் எங்களோட இதில் தேனி வளர்க்குறார். அப்போ அதை வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம். இதை வந்து இந்த பாருங்க, இங்கே கொண்டு வந்து எங்களுடைய டொரண்டோ வீட்டில் நிறைய வச்சிருக்கிறோம். இந்த மக்கள் எடுக்கிறதுக்காண்டி எங்களுக்கு அழைச்சிட்டு வாங்க, முன்பதிவு செய்துட்டு வாங்க. என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து 437 335 47 00. இது நீங்கள் எங்களோட பண்ணையில் வந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பார்த்து பாராமல் இதில் குறைஞ்ச விலைக்கு $4 கொடுக்குறோம். நீங்களே வெட்டி நீங்களே பேக்கெலாம் கொண்டு வந்து அள்ளணும். எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. அதே மாதிரி பொதி பண்ணினேன்டா நாங்கள் என்ன ஆக்களை வச்சு பேக் வாங்கி பிக்கான், கோடாலி அதுகளெல்லாம் வச்சு அதை தூளாக்கி தான் பொதி பண்ணுறது. அதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு $3 முடியும். அப்போ அது $7 டோண்டோவை கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அப்புறம் ஒரு $3 வரும். அப்போ $10 டோண்டோவில் விற்கிறேன். 50 கிலோ 50 ராத்தல் அப்படி இருக்குது. அப்போ இதை அப்படியே கொண்டு போய் நீங்கள்
மேலே கண்டுகளுக்கு மேலே கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டோம்னா அது பசலை சும்மா எகிரி வளரும், வடிவாக வளரும். அதே நேரம் நீங்கள் ஒரு சாடிக்குள்ளே போட போகிறீங்கன்னா ஒரு மண்ணில் சும்மா மேலே இருக்கிற ஏதாவது ஒரு மண் அரைவாசி இது அரைவாசி போட்டுட்டு கலந்து போட்டு வச்சிங்கன்னா அந்த மாதிரி வரும். அப்போ இது இங்கே இருக்குது. இதால் எங்களுக்கு பெருமளவு பொருளாதார நன்மை இல்லை என்றாலும் ஒரு நெஞ்சுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை செய்கிறது கொண்டு ஒரு மன ஆறுதல். மற்றவன் கொண்டே இந்த மண்ணை மலடாக்கி இந்த கெமிக்கல்களை வாங்கி ரசாயனங்களை வாங்கி தானும் கட்டு இதையும் கெட்டுக்கு சும்மா ஒரு கொஞ்ச நாள் மன நிம்மதிக்காடு. இங்கே பேர் இந்த புடலங்க எவ்வளோ பெருசாக வந்துருக்கு, இங்கே பேர் இந்த கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது, இங்கே பேர் இந்த வீட்டு தோட்டம் எவ்வளவு பச்சை பசையிலண்டு இருக்குது. அதுக்காக அநியாயம் செய்து கடைகளுக்கு கொண்ட காசுகளையும் கொட்டி தன் தலையில் மண்ணைகளை போடாமல் இருக்கிறது தான் இது செய்கிறோம். இது ஆளுங்களுக்கு பெரியதொரு லாபம் இல்லாட்டிலும் இதுக்காக தான் செய்கிறோம். நான் இப்போ எங்களுடைய அந்த இதையும் காட்டி விடுறேன் பாருங்கள். அதாவது வேப்ப மரம் வந்து ஆசைக்கு வச்சிருக்கிறேன். இது வீட்டுக்குள்ள வடிவாக தெரியல பாருங்கள். மேலே முட்டுது வேப்ப மரம், அதில் கீழே கள்ளி செடி அதெல்லாம் இருக்குது. எவ்வளோ சின்ன இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். அதுக்குள்ள மேலே இது போட்டு என்ன பாருங்கள், இது ஒரு காஞ்ச சாணக கட்டி என்னைக்கிறேன் இது போட்டுருக்கு. இந்த ஒரு சின்ன சாடிக்குள்ள 2010ஆம் ஆண்டுலேருந்து நாங்கள் இத்தனை விண்டர் தாண்டிட்டு பாருங்கள். 13 விண்டர் 13 மேரி காலம் தாண்டி இப்படி வந்து இருக்குது. இது பச்சையம் பெறதுக்காண்டி நாங்கள் இந்த பக்கம் கிழக்கு பக்கத்தை நோக்கி வச்சிருக்கிறோம். ஒரு கள்ளி செடியும் இருக்குது, ஊர் நினைவை வச்சிருக்கிறதுக்காண்டி ஒரு கள்ளி செடியும் வச்சிருக்கிறோம். இது இன்னொரு மரம், இது சும்மா அழகுக்காக இருக்குது இவருக்கு துணைக்கு. அதுபடி இந்த வெப்பமில எங்களுடைய இந்த காற்று சுவாசிக்கிறது இருக்கலாம் நல்ல இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற மக்களை நன்றி வணக்கம். வாழ்வெளியிலிருந்து நாம் மார்க்கும் கூடியெல்லாம்.